Taste the Daily. தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் சார்பில் விடியா தமிழக அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேர்தல் வாக்குறுதிப்படி குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ஓய்வு பெற்ற சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பலர் பங்கேற்று விடியா அரசுக்கு எதிராக கண்டன கோஷமிட்டனர். இது எங்கள் கோரிக்கை, இன்றைய நாளின் கோரிக்கை. போராடும் எச்சரிக்கை 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 செய்கின்றோம். நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பூவராக பெருமாள் கோயில் தேர் மேற்கூரை இல்லாமல் வெட்ட வெளியில் நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கோயிலின் தேர் திருவிழா ஒரு மாதத்திற்கு முன்பு நடைபெற்ற நிலையில் விழா முடிந்த பின்னர் மேற்கூரையோ பக்கவாட்டு தடுப்புகளோ இல்லாமல் தேர் வெட்ட வெளியில் நிறுத்தப்பட்டுள்ளது. மழை மற்றும் வெயில் காரணமாக தேர் சேதமடையக்கூடும் என்பதால் தேரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடியா ஸ்டாலின் அரசின் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் சின்னக்கம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் கோழி பண்ணையை மூட வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். கோழி பண்ணையில் உள்ள கழிவுகள் மற்றும் ஈக்களால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் கால்நடைகளும் இறந்து வருவதாக கூறப்படுகிறது. எனவே கோழி பண்ணையை மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். இருப்பினும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசு மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நெல்லை மாவட்டம் துலுக்கர்பட்டி கிராமத்தில் குடிநீர் சீராக வழங்கப்படாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். துலுக்கர்பட்டி கிராமத்தில் 6வது வார்டு பகுதியில் குடிநீர் சீராக வழங்கப்படாததால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சபாநாயகர் தொகுதியிலேயே குடிநீருக்காக மக்கள் சாலையில் இறங்கி போராட வேண்டிய நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சி நடைபெறுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். கோவை மாவட்டம் சோமையம் பாளையம் ஊராட்சி செயலரை மாற்றக் கோரி பெரியநாயக்கன் பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் முற்றுகையிட்டனர். சோமையம் பாளையம் ஊராட்சி செயலர் செந்தில்குமார் என்பவர் ஊராட்சி பணியாளர்கள் மற்றும் குடிநீர் விநியோக ஊழியர்களை ஆபாசமாகவும் மிரட்டும் தொனியில் பேசுவதாக கூறி அவரை மாற்றக் கோரி பெரியநாயக்கன் பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட 50 பேர் முற்றுகையிட்டனர். விடியா ஸ்டாலின் அரசு ஊராட்சி செயலரை மாற்றாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே 30க்கும் மேற்பட்டோருக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். கல்விமடை கிராமத்தில் சிறுவர் சிறுமியர்கள் உள்ளிட்ட சுமார் 30க்கும் மேற்பட்டோருக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் வாந்தி மயக்கத்திற்கு காரணம் குடிநீரா, சுகாதார சீர்கேடா என புரியாமல் தவிக்கும் பொதுமக்கள் இனி பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கவும் விடியா அரசை வலியுறுத்தினர்.